ஸோ நம்ம பார்க்க போகிற ஜனநாயகன் சென்சார் அப்டேட். ஐயா சொல்லுங்களா ராசா, யாருப்பா நீங்களாம்? என்னப்பா இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவர் என்னப்பா பண்ணிட போகிறாரு? ஒரு படத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஐயா எங்களுக்கு எப்பயுமே தளபதி படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் திருவிழாவே. அது புரியாமல் நீங்கள் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம பிளாக் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ நீங்கள் பயம்புத்திட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதோ ஒரு படம், வீக் டேஸாக இருக்கட்டும், வீக் எண்டாக இருக்கட்டும், எந்த நாள் எந்த டைமில் ரிலீஸ் ஆனுமே சரிங்க. எங்களுக்கு அன்னைக்கு தான் தளபதி திருவிழாவே. இது தெரியாமல் நீங்கள் ஐயோ ரிலீஸ் பண்ணல, இதெல்லாம் பண்ணல, அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் பயம்புத்துனா நாங்கள் பயந்துரோன்னு இல்லை. எப்பயுமே எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் எப்பயுமே நிற்போம், எப்பயுமே நாங்கள் கூட தான் இருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? சரி இப்படி படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட்டா எல்லாமே மாறிடும், எல்லாமே இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கள் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு திருவிழா, அன்றைக்கி தான் எங்களுக்கு எல்லாமே. ஏன் அப்படி பயப்படணும்? அப்படி அவர் என்ன பண்ணிட போகிறாரு? முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். எதுவுமே பண்ணாத ஒரு மனுஷன், நீங்களாம் எல்லாருமே நாட்டை நல்லபடியாக பார்த்துருந்தா அவர் ஏன் இதெல்லாம் ஈடுபட போகிறாரு? அவர் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறாரு? எதுவுமே பண்ணதில்லை. பண்ணதெல்லாம் பண்ணவே இல்லைங்கிறனால தான் அவர் அதை எடுத்து படத்தில் வச்சு அவர் சோஷியல் இதை சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எப்போ நீங்கள் 2011 காவலன் படத்தில் ஆரம்பிச்சுது, காவலன் படத்தில் ஆரம்பிச்சது, அடுத்தது துப்பாக்கி அப்படியே வந்துச்சு, மெர்சல், கத்தி, மாஸ்டர் கோவிட்ல ரிலீஸ் ஆப்ப, கத்தி ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு பேசுனீங்க, மெர்சல் ஜிஎஸ்டி இஷ்யூ வச்சு பேசுனீங்க, சர்க்கார் ஏடிஎம்கே வச்சு பேசுனதுனால அப்படியே அது இதாயிருச்சு. எல்லா பிரச்சனைக்கும் வாரிசு லோ இதில் நீங்கள் விட்டீங்க, கிளாஸ் விட்டீங்க, லோ தேட்டர் தான் கொடுத்தீங்க. அப்புறம் கோட்டுக்கு அந்த கம்மி இதுதான் கொடுத்தீங்க, லியோவுக்கு அதே மாதிரி தான் பண்ணீங்க, ஸ்க்ரீன் கம்மி பண்ணீங்க. எவ்வளோ பண்ணாலுமே அங்கே எங்கள் படம் கண்டிப்பாக ஓடும். இதெல்லாம் புரியாமல் நீங்கள் எங்களை பயமுறுத்துறீங்க. ஐயா நாங்கள் இப்பயும் சொல்கிறோம், என்ன ஆனாலும் சரி தளபதி படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி எங்களுக்கு திருவிழா தான். நீங்களாம் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இப்படி பண்ணால் எங்கள் அண்ணன் பயந்துருவார், இது பண்ணிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் எப்பயுமே இருப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பல பிரச்சனைகளை பார்த்துட்டோம். சும்மா கிடையாது, விஜய் ஃபேனாக இருக்கிறது ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. எங்கள் அண்ணனோட ஃபேன்ஸாக எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு. இது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 2011 காவலன் டைமில் இப்போ பார்த்துருக்கோம். தலைவா படத்தில் அப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு, அந்த இஷ்யூ அப்பயும் அதே தான். எவ்வளவோ இஷ்யூஸ்லாம் வந்துச்சுங்க. வராத இஷ்யூவாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி. இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை, பழசு தான். ரொம்ப பழசு. எதுவுமே நினைக்கவும் முடியாது. ஆனால் அந்த அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவீங்க இல்லையா? ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு அங்கே நாங்கள் தான் ரெக்கார்டே. எங்கள் ரெக்கார்டை நாங்களே முறியடிப்போம், நாங்களே இது பண்ணுவோம். முடிஞ்சால் நம்ம பார்த்துக்கலாம். யாருமே இல்லை. எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பயுமே கூட நிற்போம், அவர் பின்னாடி நாங்கள் எப்பயுமே இருப்போம். ஓகேவா? நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயங்க, அது ஏன் இப்படி நடக்குது? 2019 அப்போ 2021 என்ன ஆச்சு? கோவிட்-19 வந்துச்சு. மாஸ்டர் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்க, அதில் ரிலீஸ் பண்ணலாம், அதில் இது பண்ணாலும் எல்லா படமுமே போச்சு இல்லை? சூரரை போட்டர்லேருந்து எவ்வளோ படம் ஓடிடி லைனில் தான் போச்சு. அப்போ மற்ற தேட்டரையும் அவர் காப்பாற்றணும்னு நினச்சி மாஸ்டர் படத்தை இது பண்ணாமல் அப்போ தேட்டரில் தான் விடுவான்னு சொல்லி நின்று தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணார். அப்படி தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் மொத்த இதுவுமே காலியாகிருக்கும். அப்படி காலி பண்ணாமல் தேட்டர் ரிலீஸ் பண்ணி தேட்டரோட மொத்த இதுக்கும் அவர் வாழ்வாதாரம் கொடுத்தாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த டைமில் இப்போது ஒரு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட பேசலைங்க. ஒரு சில பேர்த்த தவிர யாருமே பேசலை. ஓகேங்களா? நிறையா பேர் பேசுவாங்க, நிறையா பேர் குரல் கொடுத்துருந்தா அந்த மனுஷன் 30 வருஷமாக 33 வருஷமாக சினி இண்டஸ்ட்ரியில் இருந்து 65 படம் 67 படத்துக்கிட்ட நடித்து கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட 69 படம் இது வரைக்கும் நடிச்சிட்டாரு. எதுவுமே கண்டுக்காம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட குரல் கொடுக்கலன்னா அப்படி என்னங்க அவர் பண்ணிட்டாரு? யாரோ ஒரு சில பேர்த்து மட்டும்தான் குரல் கொடுத்துருக்காங்க. பெரிய ஆக்ட்ரஸாக யாருமே குரல் கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? நான் குரல் கொடுத்துருக்காது நான் சொல்லணுன்னா சொல்லலாம். ஓகேவா? எஸ்டிஆர் கொடுத்துருக்காரு, சாந்தனு கொடுத்துருக்காரு, சிபி சத்யராஜ், டைரக்டர் அமீர், கார்த்திக் சுப்ராஜ்,
கதிர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நான் ஒரு சில பேர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, கொடுக்கலன்னு நான் சொல்லலை, கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஏன் இவ்வளோ இது பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் நடித்து கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு இவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்படி பண்ணால் என்ன ஆகிடப்போகுது? எங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்லைங்க, நான் லாஸ் வந்து உங்களுக்கு தான். என்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த அன்னைக்கு நாங்கள் வந்து அவருக்கு ஒரு ட்ரிபியூட் நாங்கள் கொடுப்போம், ஓகேவா? அந்த ரெக்கார்டு நாங்களும் வைப்போம், ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க காய்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம அண்ணன் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு திருவிழா, பொங்கல், தீபாவளி எல்லாமே அன்றைக்கி தான், ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கு நான் சொல்லணும், நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருமே பேசாத அந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன நம்ம சொல்லணும்னா, நான் 10 பேர் அவர் சொன்ன அதே டைலாக் தான், நான் அழகாக இருந்தால் 1000 பேர் கூட பழகுவாங்க, ஆனால் அன்பாக இருந்தாவோ உண்மையாக இருந்தாவோ பழகின 10 பேர் கூட நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைலாக் கண்டிப்பாக பொருந்தும். நான் அதுவும் நமக்கும், அது வந்து அவங்களுக்குன்னு இல்லை, நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எப்பவுமே அது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? அழகாக ஆடம்பரமும் இருந்தால் 1000 பேர் கூட நம்ம கூட பழகலாம், ஆனால் அன்பும் உண்மையாகவும் இருந்தால் பழகிற 10 பேராக இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு உண்மையாக தான் இருப்பாங்க, சரிங்களா? அது எல்லாமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. நம்ம அண்ணனுக்கு நம்ம தான் வந்து இது, நம்ம கண்டிப்பாக அவருக்கு வந்து இது பண்ணுவோம். ஸோ வி ஸ்டாண்ட் வித் அவர் தளபதி விஜய். தேங்க்யூ கைஸ். நிறையா விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் இருக்குது, நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன்.